India, people of Tamil Nadu, my dear God, my dear gurus and my friends, I want to share a fact that while wearing or when trying to use Rudraksham or Rudraksha Mala, Rudraksha Malai, Rudraksh, an Indian spiritual type of object that can be used by a lot of people, that must be wear or worn. I don't know the exact usage of wear past or present and the past participle, I think. We must not wear it directly by tying the rope at our throat, near our throat. We can wear a malai or a Rudraksh. We must use it, we must tie it in the hand by using our hands before wearing it. In Tamil and regional languages for our Indians. In Tamil இந்தியர்களுக்காக தமிழில் சொல்லப்படும் ஒரு முக்கியமான தகவல், இன்று மகா சிவராத்திரி, இன்று ஒரு பாதுகாப்பான ஆன்மீகத்துக்கான ஒரு தகவலை நான் சொல்கிறேன். ருத்ராட்ச மாலை அணிபவர்கள் அணியலாம். ஆனால் அதில் நிறைய வகையான ருத்ராட்ச மாலைகள் உள்ளன. அதில் எங்கள் ஈஷா யோகா மையத்தில் சத்குரு கொடுக்கும் மாலைகளை அவர் சொல்லும் விதத்தில் தான் அணிய வேண்டும். அதிலும் நான் ஒன்று கண்டுபிடித்திருக்கிறேன், அதை எப்படி பாதுகாப்பாக அணிவது என்று. நாம் ருத்ராட்ச மாலை இந்த இப்போ குறிப்பாக ருத்ராட்ச மாலையை அணியலாம். குறிப்பாக இப்பொழுது வந்திருக்கும் ஆதியோகி ருத்ராட்சம், அந்த ஒரு ருத்ராட்சம் மட்டும் வந்திருக்கும். ருத்ராட்ச பீடு அல்லது ஒரு பெரிய ருத்ராட்சம் மட்டும் வந்திருக்கும். அதை நாம் நூலை உள்ளே கோர்த்து இல்லை என்றால் ஏதோ ஒரு முறையில் அதை தயார் செய்து அணிய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது கழுத்தில் வைத்து நேரடியாக இறுக்கி கொள்ளக்கூடாது. அப்படி இறுக்கி கொண்டால் நாம் இறந்து விடுவோம். ஆன்மீக தீவிரத்தில், ஆன்மீக ஆர்வத்தில், ஆன்மீக அதீத ஆசையில் அதை டக்குனென்று கழுத்தில் வைத்துக்கொண்டு கழுத்தில் வைத்தபடியே மாலையை அணிந்து கொள்கிறேன், மாலையை உருவாக்குகிறேன், அல்லது அந்த ருத்ராட்சத்தை அந்த கயிறை வைத்து கழுத்தில் கட்டிக்கொள்கிறேன் என்ற பெயரில் இறுக்கி கொள்ளக்கூடாது. இறுக்கி நாம் இறந்து விடக்கூடாது. ருத்ராட்ச மாலை அணிவதற்கு முன் அதை தயார் செய்து விட வேண்டும். அந்த ருத்ராட்ச மாலையை அல்ல, அந்த ருத்ராட்சத்தை அணிவதற்கு முன் நாம் கயிறை வைத்து கையில் வைத்தே கட்ட வேண்டும், கழுத்தில் கட்டக்கூடாது. கையில் வைத்து கட்டிவிட்டு அந்த ருத்ராட்ச பீடை, அந்த ஒரு ருத்ராட்சத்தை கழுத்தில் மாட்டிக்கொள்ளலாம். அதுவும் அந்த ருத்ராட்சம் தொண்டை குழியில் குத்திவிடக்கூடாது. அந்தளவுக்கு நெருக்கமாகவும் அதை நம்ம அணியக்கூடாது. கொஞ்சம் அது மாலை போல கொஞ்சம் தள்ளி தொங்க வேண்டும். ஒரு கயிறில் அணியப்படும் ருத்ராட்சம், ஒரு கயிறில் ஒரே ஒரு பீடு, ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை, அதை அணிவதற்கு இந்த வழிமுறை நாம் பயன்படுத்தலாம். இது வியாபாரம் அல்ல, ஆன்மீகம் உயிருடன் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டும். அதற்கான வழிமுறை. நன்றி மக்களே. தேங்க்யூ. The people of the world, thank you.